ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பூரிக்கு ரொம்ப சிம்பிளான சைடிஷ் உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய பெரிய உருளைக்கிழங்கா. நான் எங்களுக்கு 4 பேருக்கு செய்கிறதுக்காக நான் 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சுக்கிறணும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை உரிக்கணும். நான் உரிச்சு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி உரிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவை இந்த மாதிரி கையை வச்சு நசுக்கி விட்டுக்கிறணும். கை இல்லாட்டி மற்ற எதுவாவது வச்சு நசுக்கிக்கலாம். நல்லா 1-2 நசுக்கிங்க, ரொம்ப நசுக்காதீங்க. அப்புறம் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் 7-8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நம்ம தாளிக்கிறதுக்காக தேவைப்படும். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் ஒரு பட்டை போடுறேன். பெரிய பட்டையாக ஒரு பட்டை போடுறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு இலையும் போடுறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சிறுஞ்சீரகம், சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது போட்டுக்கணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இதுவானதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வெங்காயம் சேர்க்கணும். இஞ்சி இருந்துச்சுனாக்கா நீங்கள் குட்டி குட்டியாக இஞ்சியை எடுத்து நறுக்கிட்டு இந்த பச்சை மிளகா போடுறதுக்கு முன்னாடி இஞ்சியை போட்டுக்கோங்க. நான் இஞ்சி இல்லாததுனால இன்றைக்கி அது போடலை. இஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயமும் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன் கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த மசாலாக்கு தேவையான அளவு எல்லா உப்பையுமே இப்போயே சேர்த்துறணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் உப்பு. அப்புறம் பத்தலைனா கூட திரும்ப போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும். வேறு எந்த ஒரு மிளகா பொடியோ குழம்பு பொடியோ எதுவுமே போட தேவையில்லை. மஞ்சள் பொடி மட்டும்தான் இதுக்கு தேவை. மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாயே நிறையா போடுறதுனால அந்த காரம் சரியாக வரும் இதுக்கு. மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே உள்ள மஞ்சள் பொடி அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் கலர் வராது. அது பாருங்கள் எப்படி எவ்வளோ போட்டேன், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது கலரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா கொஞ்சம் கலர் வரும். இப்போ நம்ம நசுக்கி வச்சோம்ல அந்த உருளைக்கிழங்கை அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. பூரிக்கு உருளைக்கிழங்கு நிறையா டைப்பில் செய்வாங்க. அதில் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான் எங்கள் அம்மா ரொம்ப அடிக்கடி செய்வாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் இது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதில் லேசாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அந்த இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த இது. ஆனால் பூரிக்கு தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் பூரிக்கு மட்டும் இதை செய்யுங்க நீங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க.
நான் வந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதில். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப அப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கணும், அது கொதித்து வர்றதுக்கு இந்த தண்ணிக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து தண்ணி 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கங்க. ரொம்ப நைஸாக வச்சுட்டோம்னாக்கா மாவு மாதிரி கூழ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால 1 2 தானே உடச்சி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அது கொதிச்சு வர்றதப்போ பாருங்கள் நல்லா வந்துடும். இந்த அளவு தண்ணி போதுமானது. இப்போ இதுவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து நல்ல கலர் மஞ்சள் கலரும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு நல்லா. இன்னும் லேசாக இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விடலாம் மேலே. தூவிட்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை அமர்த்திட வேண்டியதுதான். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஆறத்துக்கு இன்னமும் இறுகிக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பூரிக்கு வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.